வெல்கம் டு அதன் அகாடமி சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாம்ல மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி நம்ம சிம்பிளா ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கரண்ட் வீடியோக்கான கொஸ்டினை பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் வீடியோல, அதாவது ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு ஒரு சில கொஸ்டினை கொடுத்துருப்போம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வெரிஃபை பண்ண போறோம். நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு கொடுத்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம பார்க்க போற இந்த கரண்ட் வீடியோக்கான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா, சில பேர் அதாவது ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்க வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, இது போல நீங்க ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியல சார், காரணம் நீங்க நிறைய டேட்டாவை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அதை நான் அதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால தான் நம்ம ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதுனால டக்குன்னு ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பேன். ஏன்னா அது ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டாக இந்த கரண்ட் வீடியோக்கான கொஸ்டினை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ப்ரீவியஸ் வீடியோக்கான கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? நீங்க அந்த கடைசி 5 கொஸ்டினை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசி 5 கொஸ்டினை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா. சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கான கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் இன்னைக்கான கொஸ்டின், கடைசி 5 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோக்கான கொஸ்டின். சரிங்களா? ஓகே. அதனால கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எனக்கு கடைசி 5 கொஸ்டின் புரியல சார் அப்படின்னு போடாதீங்க தயவு செய்து. ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசி 5 கொஸ்டினை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா தெளிவா புரியும். சரிங்களா? இப்போ இன்னைக்கான கொஸ்டின் இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி 30 செகண்ட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, இஃப் the cost price of the tomatoes increased by 25% per kg. அதாவது என்ன சொல்றாங்க, தக்காளியோட விலை கிலோவுக்கு 25% அதிகரித்தால், சரிங்களா, சுதா wants to spend only 15% more on the tomatoes. ஆனா சுதா வந்து தக்காளிக்கு 15% மட்டுமே அதிகமாக செலவிட விரும்புகிறார். சரியா? அதாவது பாருங்க, விலைவாசி 25% கூடி போச்சு. இப்ப அதே அளவிலான பொருளை வாங்கணும் அப்படின்னா அவங்க 25% விலையும் அதிகமா கொடுத்துதான் ஆகணும். அந்த ஏறின விலையும் கொடுத்தாதான் அந்த பொருள் வந்துட்டு முழு அளவு கிடைக்கும். ஆனா அவங்க ஏறின விலையை முழுசா கொடுக்கல. எவ்வளவுதான் கொடுக்குறாங்க அப்படின்னா 5% குறைச்சு தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப பாருங்க, அவங்க எவ்வளவு செலவு பண்ணும், 125% செலவு பண்ணும். எப்படி 125 வந்துச்சு அப்படின்னா, ஆரம்ப விலை 100% வச்சுக்கணும். இப்ப அதிகரிக்கப்பட்ட விலை 25, அப்ப தற்போதைய விலை என்னன்னா 125. சொல்றது புரியுதுங்களா? அதுவே வந்துட்டு 40% விலை இன்க்ரீஸ் ஆச்சுனாங்கன்னா 100 + 40 140 அப்படின்னு போடணும். அது 20% விலை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா 100ல இருந்து 20 கழிக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? எப்பயும் விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கூட்டணும், விலை குறைஞ்சு போச்சு அப்படின்னா கழிக்கணும். சரியா? அப்ப புது விலை என்னன்னா 80% வச்சுக்கணும். சரிங்களா? இப்ப அதிகரிச்ச விலை என்னன்னா 125. சரிங்களா? இப்ப அவங்க எவ்வளவு கொடுக்கணும், 25%, 125% கொடுக்கணும். ஆனா அந்த 25% அதிகரிச்சதை கொடுக்காம அவங்க அதுல 5% தான் கொடுக்குறாங்க. அப்ப எவ்வளவு விலையை குறைச்சு கொடுத்துருப்பாங்கன்னா 10% விலையை குறைச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கான்செப்ட் கிளியரா புரியுதுங்களா? இப்ப அந்த சம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாமா? பாருங்க, 125% கொடுக்கணும். ஆனா அவங்க 125% கொடுக்கல, முழு விலையை கொடுக்கல. அதுல 10% விலையை குறைச்சு தான் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப 125க்கு 10 என்ன சதவிகிதம் அப்படின்னு கண்டுபிடிங்க. எதனால இன்டூ 100 போடுறோம் அப்படின்னா, எப்பயுமே ஒரு பின்னத்தை சதவீதமா மாத்தணும்னா இன்டூ 100 பண்ணணும். சரிங்களா? ஒரு ஃபிராக்ஷனை பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா இன்டூ 100, அவ்வளவுதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரியா? இதை 25ல கேன்சல் பண்ணுங்க. இது 5 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். இந்த 10 5ஆல கேன்சல் பண்ணுங்க, இது 2 முறை வரும். சரிங்களா? அப்ப 2 × 4 8%. அப்ப அவருக்கு எவ்வளவு வந்துட்டு பொருள் குறைவான அளவுல கிடைச்சிருக்கும் அப்படின்னா 8. சரிங்களா? இது உங்களுக்கு இந்த பெருக்கல் வகுத்தல் புரியலாம், இப்படி கூட போட்டுக்கோங்க, டைரக்ட் ப்ரொபோர்ஷன். சரியா? நேர்மாறல்ல அப்ளை பண்ணுங்க. அதாவது இப்ப 125% விலை கொடுத்தாதான் அவருக்கு எப்பயும் கிடைக்கிற 100% பொருள் கிடைக்கும். சரியா? அதாவது 125 ரூபாய் செலவு பண்ணாதான் 100% வந்துட்டு குவான்டிட்டி கிடைக்கும், தக்காளி வந்து முழு அளவு கிடைக்கும். ஆனா அவங்க எத்தனை பர்சன்ட் குறைச்சு கொடுக்குறாங்கன்னா 10% குறைச்சு கொடுக்குறாங்க. அப்ப 10% குறைச்சு கொடுத்தா எவ்வளவு பொருள் அளவு குறைவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நான் எப்ப இப்படி போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க, அதாவது பகுதியில போடுங்க, டினாமினேட்டர்ல போடுங்க. இது ரெண்டையும் நியூமரேட்டர் தொகுதியில போடுங்க. சரியா? அப்ப 10 × 100 டிவைடட் பை கொஸ்டின் மார்க்கோட டயகனல் 125. இதை கீழே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஏன் பெருக்கணும் ஏன் வகுக்கணுங்கிறது இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இல்லையா? இப்ப 25ஆல் அடிச்சீங்கன்னா 4 30, 25ஆல் அடிச்சீங்கன்னா 5 30. இந்த 5 10ஆல் அடிச்சு 10 வந்து 5ஆல் அடிச்சீங்கன்னா 2 முறை. அப்ப உங்களுக்கு எவ்வளவு குறைவான அளவு கிடைக்குன்னா 8% குறைவான அளவு கிடைக்கும். சரிங்களா? ஓகேங்க. இப்ப அது கிளியரா புரிஞ்சிருக்கும். நான் சொல்லி கொடுத்த இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கான கொஸ்டின். சரியா? அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினை அப்படியே கரெக்டா படிங்க. கண்டிப்பா
உங்களால் ஈஸியாக போட முடியும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு அடுத்த கொஸ்டினை பாருங்கள். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 எண்கள் 9:11 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்களிலிருந்தும் 4 கழித்தால் அவற்றின் விகிதம் 7:9 மாறும். இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இது ஃபர்ஸ்ட் நம்பர், அடுத்தது செகண்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர் 9 பங்கு, செகண்ட் நம்பர் 11 பங்கு. சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றிலையும் 4 மைனஸ் பண்ணுறோம். இதனால என்ன ஆச்சுன்னா 7:9 ஆச்சு. சரியா? எப்போ இந்த மாதிரி விகித சம் கேட்டாலும், சரிங்களா, நான் அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். எப்போ இந்த மாதிரி விகித சம் கேட்டாலும், ரேஷியோ பேஸ் பண்ண கொஸ்டின் கேட்டாலும் ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரி. சரிங்களா? இப்போ ஒரு பங்கு உதாரணமாக 5ன்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 9 பங்கு என்ன, அதாவது ஸ்மாலர் நம்பர் என்ன, சின்ன எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 9 × 5 போட்டிங்கன்னா 45 வரும். அதே லார்ஜர் நம்பர், பெரிய நம்பர் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 11 × 5 போட்டிங்கன்னா பெரிய நம்பர் வரும், 55. சரியா? அப்போ 2 எண்களின் கூடுதல் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 9 + 11 20. அப்போ 20 பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 × 5. சரிங்களா? 20 × 5 அப்போ 100 வரும். அதே மாதிரி அது டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ், 9க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் என்ன, 2 பங்கா. அப்போ 2 பங்கு என்னன்னா 2 × 5. சரி, எல்லாத்துக்கூடயும் இந்த 5 தான் பெருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஒரு பங்கு கண்டுபிடிச்ச வேல்யூ தான் இதில் நீங்கள் பெருக்கி அதோட மதிப்பை சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சம்னா என்னன்னா கூட்டுத்தொகை. சரியா? கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூடுதல் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு பங்கு கண்டுபிடிக்கணும். ஒரு பங்கு கண்டுபிடிக்க ரொம்ப சிம்பிளா என்ன அப்படின்னா, எப்போ சேம் நம்பரை மைனஸ் பண்ணாலும் சரி ப்ளஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணா இதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த புது ரேஷியோ இருக்கு இல்லைங்களா, கழிச்ச பிறகு கூட்டின பிறகு ஒரு ரேஷியோ வருது இல்லைங்களா, அதுக்கான டிஃபரன்ஸ் பார்க்கணும். அதுக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா 2. இந்த 2ஓட இது இன்ட்டு பண்ணிக்கணும். இன்ட்டு பண்ண என்ன வரும், 8. சரிங்களா? இந்த 2ஓட இது இன்ட்டு பண்ணாலும் சரி, இது இன்ட்டு பண்ணாலும் சரி, சேம் நம்பரை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி, நீங்கள் எந்த ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணணும், ஒரு பங்கு கண்டுபிடிக்க. சரியா? 8 மேலே போட்டுக்கணும். கீழே என்ன போடணும்னா இதையும் கிராஸ் இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை கீழே போட்டுக்கணும். 7 11 77, 9 9 81. 77க்கும் 81க்கும் வித்தியாசம் என்னன்னா 4. அவ்வளோதாங்க, ஒரு பங்கு 2 முடிஞ்சு போச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்னேன்ல, இது மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 2 எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டுத்தொகை கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2ஐயும் கூட்டிக்கணும். 9 + 11 20 பங்கு. அப்போ ஒரு பங்கு 2ன்னா 20 பங்கு என்ன வரும்னா, 20 பங்கு என்னன்னா 20 × 2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 40. இப்போ சின்ன நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 2 இந்த சின்ன ரேஷியோட இன்ட்டு பண்ணணும். அப்போ 9 × 2 18. பெரிய எண் என்னன்னு கேட்டாங்கன்னா 11 × 2 22. ஏதோ நான் சொல்லலாம். 2ஓட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த 18 22 கூட்டினீங்கன்னா திருப்பி நமக்கு 40 கிடைக்கும். சரி, எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ்குள்ளேயே சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? கூடவே வாய்ப்பாடும் தெரியணும். வாய்ப்பாடு அப் டு 20ஆம் வாய்ப்பாடு வரைக்கும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால் மேனுவலாக போடுறதை அவாய்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பாதி டைம் சேவ் ஆகும். சரியா? மேனுவலாக இப்படி போடுறதெல்லாம் மேனுவல். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மைண்ட் கால்குலேஷனில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு டைம் நிறைய சேவ் பண்ண முடியும். எக்ஸாமில் நீங்கள் நினைக்கிற கொஸ்டினோட அதிகமாக அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்த சம் பாருங்க. இது உங்களுக்கான சம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் சால்வ் பண்ணுங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. The difference between the compound interest and the simple interest earned on a certain sum of money in 2 years is 9% interest per annum. சரியா? years at 9% interest per annum is ₹97.2. Find the sum invested. என்ன சொல்றாங்க பாருங்க. 2 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையில் ஆண்டுக்கு 9% வட்டியில் சம்பாதித்த கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடு ₹97.2 ஆகும். முதலீடு செய்யப்பட்ட தொகையை கண்டறியும். சரியா? எப்பயுமே இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்தாங்கன்னா, சரியா, 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸு, 3 வருஷத்துக்கு டிஃபரன்ஸு, 4 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ் எப்போ கொடுத்தாலும் சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம 2 வருஷத்துக்கு பார்த்துடலாம். அப்புறம் ஃபியூச்சர் சம்ஸில் 3 இயர்ஸ் எப்படி 4 இயர்ஸ்லாம் வரும். அப்போ நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ 2 வருஷத்துக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக 7% வட்டி ஒரு ஆண்டுக்கு அப்படின்னா 2%க்கு என்ன வரும்னா, இந்த அப்படியே 7 ஸ்கொயர் பண்ணி 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. 7 ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 49. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா என்ன வரும்னா 0.49%. இதுதான் 2 ஆண்டுக்கு தனி வட்டிக்கும், அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வேறுபாடு. சரிங்களா? அதே 4% சொல்றாங்கன்னா 4 அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 16. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 0.16. சரிங்களா? இதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. அதே 8% சொல்றோம் அப்படின்னா 8 ஸ்கொயர் பண்ணுங்க. 8 8 64. 64னா 0.04. சரிங்களா? 0.64. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2% அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன வரும்னா 4 வருமா,
அப்ப 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைங்க. இது ஒரு இலக்கம் தான் இருக்கும் இல்லையா? அப்ப இன்னொரு 0 முன்னாடி சேர்த்தீங்கன்னா அது 2 இலக்கமாயிரும். அப்ப 0.04. அப்ப 3% அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 0.09 வரும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். சரியா? இப்ப 11% சொல்றாங்கன்னா 11 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 121. 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறீங்கன்னா 1.21. அவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா வட்டி விழுக்காட்டுக்கான வேறுபாடு. எதுக்கும் அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு. சரியா? இப்ப அந்த வேறுபாடு பர்சன்டேஜ் தான் நமக்கு இங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேறுபாடு தொகை 97 ரூபாய் 20 பைசான்னு கொடுத்துருக்காங்க. அப்ப வேறுபாடு பர்சன்டேஜ் நமக்கு தெரியும் தானே. 9 ஸ்கொயர் பண்ணி 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப 9 ஸ்கொயர் பண்ணி 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா என்ன வரும்னா 0.81 வரும். அதுதான் எதுக்கு சமம் அப்படின்னா 97 ரூபாய் 20 பைசாக்கு சமமா. சரிங்களா? அப்ப அசலை கண்டுபிடிங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம அசலை என்னன்னு வச்சுக்கணும் அப்படின்னா அசலை பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு வச்சுக்கணும்னா 100% வச்சுக்கணும். மறக்கவே கூடாது. அப்ப 100% என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? 97.2ங்கிறது 0.81% அப்படின்னா இப்ப 97.2 0.81 டிவைட் பண்ணீங்கன்னா 1% கிடைச்சிடும். இன்ட்டு 100 போட்டீங்கன்னா 100% அசல் கிடைச்சிடும். சரிங்களா? இப்ப இதை நம்ம எப்படி டிவைட் பண்றதுன்னு பார்க்கலாம். கீழே பாருங்க 2 இலக்கம் தள்ளி புள்ளி இருக்கா? அப்ப நீங்க என்ன பண்ணா கீழேயும் 100ஆல இன்ட்டு பண்ணும், மேலேயும் 100ஆல இன்ட்டு பண்ணும். எதுக்கு இப்படி பண்றோம்னா அந்த 2 இலக்கம் தள்ளி இருக்கிற புள்ளியை கேன்சல் பண்ணும். இது 81 ஆகணும்னா அப்ப கீழே என்ன ஆகும் 81 ஆகும். மேல என்ன ஆகும் அப்படின்னா 9720 ஆயிடும். சரியா? இதுல ஒரு இலக்கம் உள்ள போயிடும். இந்த ஒரு 0க்கு பதிலா இங்க ஒரு 0 ஆட் ஆயிக்கும். இன்டூ 100. சரியா? இப்ப இதை வகுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன தெரியுமா பண்ணலாம்? ஸ்பிளிட் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி நீங்க டிவைட் பண்ணலாம். 8ஆல் டிவைட் பண்ணுங்க, 1ஆல பெருக்கி கழிச்சிடுங்க. சரிங்களா? இதை ரொம்ப சிம்பிளஸ்ட் ஷார்ட்கட். சரிங்களா? 8ஆல் என்ன பண்ணணும் வகுத்துடணும். இந்த 1ஆல் என்ன பண்ணா வர ஈவு அதாவது வர குவாஷன்ட்டை இன்ட்டு பண்ணி கழிக்கணும். மறக்கவே கூடாது. சரியா? இப்ப பாருங்க 9ல 8 எத்தனை முறை இருக்குன்னா ஒரு முறை இருக்கு. இதுதான் நமக்கான ஆன்சர். ஒரு முறை இருக்கு. சரியா? மீதி என்ன இருக்குன்னா 1 இருக்கு. 1 பக்கத்துல போட்டுக்கணும். மீதி இருக்கிறத 1 போட்டுக்கணும். எத்தனை முறை இருக்கோ அதை நம்ம இப்படி போட்டுக்கணும். தான் நம்மளோட ஆன்சர். மீதி இருக்கிறத இந்த எண்ணோட பக்கத்துல போட்டுக்கணும், முன்னாடி போட்டுக்கணும். இப்ப இந்த நம்பர் என்ன இருக்குன்னா 17 இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 1ஓட இந்த நம்ம குவேஷன் கிடைச்சிருக்குல்ல ஈவு இதை இன்ட்டு பண்ணும். ஒரு 1 இந்த 17ல 1 போச்சுன்னா என்னன்னா 16. சரியா? இப்ப இந்த 17 இங்க 16 தான் இருக்கு. இப்ப இந்த 16 திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வகுத்தோம், அப்புறம் பெருக்கணும், அப்புறம் இதோட இந்த குவேஷனை பெருக்கி அதை இங்க போட்டு கழிச்சு அந்த 17ல 1 கழிச்சுட்டு இங்க 16 வந்துச்சு. 16ல 8 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னா 2 முறை இருக்கும். சரிங்களா? அப்ப மீதி என்ன இருக்குன்னா எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்ப இங்க 2 வந்துச்சு. அந்த 2ஓட இதை இன்ட்டு பண்ணி இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா இங்க போட்டு கழிக்கணும். சரியா? அப்ப 2 2 2ல 2 போச்சுன்னா 0. சரிங்களா? இப்ப அடிபடாத ஒரு 0 இருக்கா, இந்த 0 இங்க போட்டுக்கணும். சரியா? கொஞ்சம் பாஸ் பண்ணி 2-3 தாட்டி பாருங்க. நான் ஃபியூச்சர்ல நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரியா? இப்ப 120 × 100 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 12,000. சொல்றது புரியுதுங்களா? எப்படி நான் சால்வ் பண்ணேன்னு சொல்லிட்டு ரைட், அவ்வளவுதான். சரியா? இப்ப உங்களுக்கான கொஸ்டின் நான் சொல்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த தொகைக்கு ஈக்குவல். எப்படி கண்டுபிடிக்கணும் நான் முன்னாடி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இந்த ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வெரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். 300 கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட மும்பை மற்றும் பூனே ஆகிய 2 நிலையங்கள் மும்பை மற்றும் பூனேவிலிருந்து முறையே 2 பேருந்துகள் எதிர் திசைகளில் இயக்கப்பட்டு ஒரு நிலையத்திலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் ஒன்றை கடக்கின்றன. அவற்றின் வேகம் விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? இப்ப இதுவும் அதே மாதிரி தான். பாருங்க, இந்த மாதிரி எப்பயுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மீட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த தொலைவில் மீட் பண்ணிக்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம என்னென்ன இந்த சம்மில் எடுத்துக்கணும் அப்படின்னா நேரம் நிலையானதாக எடுத்துக்கணும். டைம் வந்துட்டு ஃபிக்ஸடாக எடுத்துக்கணும். சரியா? இதை கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த கொஸ்டினை ஈஸியாக நீங்கள் ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ண முடியும். சரியா? எப்பயுமே நம்ம வீட்டில இருந்து ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போறோம், அவரு நம்மளை மீட் பண்ண போறாரு. 2 பேத்துக்கும் இடைப்பட்ட தூரம் 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நாம அவரை 80 கிலோமீட்டர்ல போய் மீட் பண்ணிட்டோம்னா அவர் எவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்பாருன்னா 20 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பார். சரியா? அதே மாதிரி நம்ம இதில் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் கிளம்புற நேரம் 1ன்னு எடுத்துக்கணும். டைம் ஃபிக்ஸடா எடுத்துக்கணும். சரியா? அப்ப இப்ப பாருங்க, நம்ம டிஸ்டன்ஸ் ஒரு ஃப்ரெண்டு 220 கிலோமீட்டர்ல இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணிருக்காருன்னா அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு எவ்வளவு தூரம் வந்திருப்பாருன்னா 80 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பார் இல்லையா? அப்பதான் 2 பேரும் 300 கிலோமீட்டரை கடந்து 2 பேரும் மீட் பண்ணிருப்பாங்க. அப்ப ஸ்பீடு என்னவா எடுத்துக்கணும்னா இது அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பீடுங்க. எப்பயுமே டிஸ்டன்ஸ் டைம் ஃபிக்ஸடா இருக்கும்போது டிஸ்டன்ஸோட நேர்மாறல் என்ன அப்படின்னா வேகம். அவ்வளவுதான். 220:80. இந்த சம்ல நீங்க வெறும் 10 செகண்ட்ல போட்டலாம். சரிங்களா? இப்ப அதை அப்படியே ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 11 முதல் 0 0 கட் பண்ணிட்டு அப்புறம் 22 8 2ஆம் வாய்ப்பால அடிங்க. 11:4.
அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 11:4. அவ்வளோதாங்க. சரியா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ட்ரை பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின். விகாஸ் buys 5 bananas for ₹4 and sells 4 bananas for ₹5. Find his percentage of profitனு கேட்குறாங்க. சரியா? ப்ராஃபிட் பர்சன்டேஜை கண்டுபிடின்னு சொல்றாங்க. எப்போ இந்த மாதிரி பாருங்க, வாங்கின எண்ணிக்கை அதாவது 5 பனானா வாங்குறாங்க, அது வித்த விலையாச்சு, வாங்கின விலை வித்த எண்ணிக்கையா மாறி போச்சு. இந்த மாதிரி 2 நம்பரை மட்டும் வச்சு சம ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னா சரியா? அதாவது உதாரணமா 7 பொருளை 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு, சரியா, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு 5 பொருட்களை 7 ரூபாய்க்கு வித்தாரு, சரியா? அல்லது 8 பொருட்களை 9 ரூபாய்க்கு வாங்கிட்டு, சரியா, 9 பொருட்களை 8 ரூபாய்க்கு வித்தாரு. இந்த மாதிரி எப்படி கொடுத்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்னா வாங்கின விலையை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா வாங்கின விலையா வச்சுக்கணும், வித்த விலையை ஸ்கொயர் பண்ணி வித்த விலையா வச்சுக்கணும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வாங்கின விலை என்ன அப்படின்னா 4 ஸ்கொயர் பண்ணுங்க 16. சரியா? எப்ப இந்த மாதிரி 2 நம்பரை மட்டும் வச்சு இந்த மாதிரி சம ஃப்ரேம் பண்ணியிருந்தாலும் நீங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் சொல்லிடலாம். சரியா? இதான் இதுக்கான ட்ரிக். 4 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 16, 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25. அப்ப 16 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு வித்தார். சரியா? அப்ப 16 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா லாபம் தானே? எவ்வளவு லாபம் அப்படின்னா 25க்குன்னா அதுல ஒரு 5, இதுல ஒரு 4, 9 ரூபா லாபம். இப்ப இதை நம்ம சதவீதத்துல கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 900/16 வரும். இதை 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா இது 4 தாட்டி மேலே என்ன வரும்னா 2, மீதி என்ன வரும் 1, 4 25. சரியா? திரும்பியும் இதை அடிச்சிங்க அப்படின்னா 4ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 5 தாட்டி மீதி 2, 5 20, 6 24, மீதி 1 தான் வரும். 1ல் அடங்காது, புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஒரு புள்ளி வச்சுன்னா 10ல் 4, 2, 5. ஓகே, அவ்வளோதான். அப்போ 56.25 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதாங்க. சரியா? இப்போ உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. நான் என்ன பண்ணேன், வாங்கினதுக்கான விலையை ஸ்கொயர் பண்ணி அசலாக வச்சுட்டேன், காஸ்ட் ப்ரைஸாக வச்சுக்கிட்டேன். வித்த விலையை ஸ்கொயர் பண்ணி செல்லிங் ப்ரைஸாக வச்சுக்கிட்டேன். ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் லாபம். இப்போ வந்துட்டு வாங்கின விலை 5 இருந்து வித்த விலை 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன வரும், நஷ்டம் வரும். சரியா? அப்ப 25 கீழே வச்சுக்கணும். காஸ்ட் பிரைஸ் தான் இப்ப நம்ம கீழே வச்சுக்கணும். லாபத்தையும் நஷ்டத்தையும் மேல போட்டு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்ரை பண்ணி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த கொஸ்டின். சரியா? இப்போ பாருங்க, இது வேகமா தான் போக போறேன். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா புரியாது. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரிங்களா? கவனிங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ்பென்சஸ் பிளஸ் சேவிங்ஸ் ஈக்குவல் டு இன்கம்னு வச்சுக்கணும். எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னா 9 பங்கு 7 பங்கு. சேவிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1700, 1100. அப்ப இன்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7:5ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பங்கு கண்டுபிடிக்கணும். எப்பயுமே நம்ம விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 1 பங்கு கண்டுபிடிக்கணும். அப்ப இது இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸ் கீழே வச்சுக்கலாம். 7 49, 9 5 45. அப்ப வித்தியாசம் 4. அப்புறம் இது இன்ட்டு பண்ணி டிஃபரன்ஸை மேலே வச்சுக்கலாம். இதுனா 7700, இதுனா 8500. அப்போ 7700 இங்கே வந்துட்டு 8500. அப்போ வித்தியாசம் என்ன வரும்னா 800 வரும். அப்போ 1 பங்கு வந்து 200. அப்போ 1 பங்கு 200னா 2 பேர்த்தோட இன்கம் கேட்குறாங்க. அப்போ 9 பங்கு என்ன வரும்னா 1800 வரும். 1800ஓட இந்த 1700 கூட்டினீங்கன்னா வருமானம், யாரோட வருமானம் அப்படின்னா முதல் நபரோட வருமானம் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500. ரெண்டாவது நபரோட வருமானம் வந்து இந்த 200ஓட இன்ட்டு பண்ணீங்க அப்படின்னா 1400. 1400ஓட 1100 கூட்டினீங்கன்னா 2500. அவ்வளோதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? டி ஆப்ஷன் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் இது பாருங்க. இதுவும் அதே தான். டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் என்னன்னா 20%. 20 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4%. அப்போ 4000க்கு 4% என்னன்னா 160. 1% 140, 4% 160. சரியா? அடுத்து பாருங்க. 2/5ன்னு சொல்றாங்கன்னா 200 வச்சுக்கணும். 200க்கு வந்து 2% என்ன வரும் அப்படின்னா 2% லாஸ்னா -4 வரும். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மீதி 300 இருக்கும். 300க்கு 4% ப்ராஃபிட்னா +12 வரும். +12 வரும். அப்போ 8%. 8% தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 250ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 500. சரியா? 500%. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்களா கண்டிப்பா அது புரியாது. ப்ரீவியஸ் வீடியோக்கான லிங்க் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இதை பாருங்க. அப்போ 500 × 250 / 8 போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 15,625 வரும். சரிங்களா? இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? இந்த 8ஆல கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரி, அடுத்து பாருங்க. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கான ஆங்கிள் கேட்டிருக்காங்க.
அப்போ 128லேருந்து டிஃபால்ட்டாக 90 மைனஸ் பண்ணும். அப்போ 38 வரும். 38 2ஆல் பெருக்குனீங்க என்ன வரும்? 76 டிகிரி வரும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 76 டிகிரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 12 வினாடிகளுக்கு கம்பத்தை கிடக்குது. இது வந்து பாலத்தை 36 வினாடி. அப்போ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. அப்போ 170 டிவைட் பை 24. சரி, அது மீட்டர், இது செகண்ட். அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஆன்சர் கேட்டதுனால என்ன பண்ணணும்? 18 பை 5ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 330, இதை கேன்சல் பண்ணால் 430, இது கேன்சல் பண்ணால் இங்கே 8.5 வரும். அப்போ 324 3 1.5. அப்போ 24 1 25.5. சரிங்களா? ஓகேங்க, அவ்வளோதான். சரிங்களா? நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த வீடியோக்கான ஆன்சரையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு அந்த வீடியோக்கான கொஸ்டின் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகேங்க, இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.